ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ரோமர் 12:2. அல்லேலூயா. இங்கே ரோமாபுரி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இத இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசிக்கும் பொழுது இந்த வசனம் இவ்விதமாக போடப்பட்டிருக்குது, உலகில் உள்ள மக்களை போன்று ஆக வேண்டுமென உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள், மனதில் புதிய எண்ணங்களால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், பிறகு தேவனுடைய விருப்பத்தை உங்களால் ஏற்றுக்கொள்வது பற்றி முடிவு செய்ய முடியும். நல்லவை எவை, தேவனுக்கு விருப்பமானவை எவை என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது போல, நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் நம்மளை தேவன் அவருக்காக நம்மளை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை போல வாழ்வதற்காக அல்ல, உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை போல நம்முடைய சுபாவம் இருப்பதற்காக அல்ல. அதனால்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷ தெரியாம, அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கு ஏத்த மாதிரி நீங்க வாழாதீங்க, இவங்கள மாதிரி யோசிக்காதீங்க, இவங்கள மாதிரி பேசாதீங்க, இவங்கள மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. காரணம், இந்த உலகத்துக்காக நீங்கள் பிரிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்காக பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திற்காக நம்ம பிரிக்கப்பட்டவர்கள் கிடையாது, இந்த உலகத்துல வாழ்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிறவர்களை போல வாழணும் என்பதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஆமென். இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, ஆமென், இந்த உலகத்துல நல்ல சம்பாத்தியம் பண்ணணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல செட்டில் ஆகணும், இதுதான் இவங்களுடைய விருப்பம். இந்த பூமியில வாழும் பொழுது நல்லா வாழணும் என்கிறது தான் இவர்களுடைய விருப்பம். ஆனால் இந்த பூமிக்கு அப்புறமாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது நிறைய பேர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அல்லேலூயா. இந்த பூமிக்கு அப்புறம், இந்த பூமியில நம்முடைய வாழ்நாட்கள், சங்கீதக்காரர் சொன்னது போல 70 வருடமோ 80 வருடமோ 100 வருடமோ 110 வருடமோ இவ்வளவுதான். ஆனால் இதற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது, அது நித்திய காலமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா இந்த 70 வருட வாழ்க்கைக்கு அல்லது 100 வருட வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, பாடு அனுபவிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்காக ஒரு நித்திய பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய விருப்பம் அல்லது தேவன் ஆயத்தமாக்கி வச்சிருக்கிற காரியங்களுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா நம்முடைய மனசு எப்படி மாறணுமா? புதுசா மாறணுமா? எப்படி மாறணும்? புதுசா மாறணும். புதுசா மாறணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய மனசெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்து காரியத்தை குறிச்சே இருக்கும். மற்றவர்களை போல நம்ம எப்படி செட்டில் ஆக போறோம், எப்படி வாழ போறோம், எப்படி சம்பாதிக்க போறோம், எப்படி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண போறோம், எப்படி நம்ம இது வாங்க போறோம், அதை வாங்க போறோம், அப்படிதான் நம்முடைய கவலை இருக்கு. ஆனா இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, உலகத்தின் மனுஷனை போல நீங்கள் கவலைப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள். கவனிங்கள், நான் இதை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நான் கம்பேர் பண்ணி நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். நம்முடைய மனசு எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி யோசிக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருடம் இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 430 வருடம் இருந்தாங்க. இந்த எகிப்துல இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, யாத்ராமத்தின் புஸ்தகத்துல நம்ம அதை வாசிக்க முடியும். யாத்ராமத்தின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்கும் போது, சில காலம் சென்ற பின்
யாத்ராமம் 2:23, 24, 25 சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பதாக நம்ம வாசிக்கும் பொழுது ஆமென், எகிப்தில் இருக்கும் பொழுது இவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எகிப்தின் ராஜா பார்வோன் ஆமென் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் அழித்து கொண்டே இருந்தான். அவர்கள் எல்லாத்தையும் கொன்று போட்டு கொண்டே இருந்தான். இந்த எகிப்தில் இருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, கூக்குரல் இட்டு கொண்டு, அழுது கொண்டு, பெருமூச்சு விட்டு கொண்டு, தன் பிள்ளைகளை பறித்து ஆமென் தன் பிள்ளைகளை ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை இழந்து பரிதபித்து கொண்டு, இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை எகிப்தில் இருந்துச்சு. அல்லேலூயா. எகிப்து வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு அழுகையா இருந்துச்சு, கூக்குரலா இருந்துச்சு. குடும்பத்துல பிள்ளைங்க கிடையாது, நல்ல வீடு கிடையாது, நல்ல வேலை பார்த்த சம்பாத்தியம் கிடையாது. நல்லா போய் உழைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சம்பாத்தியமே பணமே கிடைக்கல. ஆனால் இந்த 430 வருடம் இதுதான் அவங்க வாழ்க்கை. ஆனால் இப்ப ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, மோசையை செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். மோசையை அனுப்பி சொல்றாரு, மோசே நீ போய் என் ஜனங்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வா. அவங்களுக்காக நான் ஒரு தேசத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன், கானான் தேசத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த எகிப்து எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னா, இப்ப இருக்கிற இந்த உலகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த எகிப்து எதற்கு அடையாளமா இருக்கிறது? இப்ப இருக்கிற இந்த உலகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆமீன் கூக்குரல், ஆமீன் கவலை, பிரச்சனைகள், பாடுகள், பிரயாசப்படுகிறதின் பலன் இல்ல, ஆமீன் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்ல, ஏதோ ஒரு இழப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ ஆமீன் ஸ்தோத்திரம் ஒரு ஆமீன் ஆபத்துகள், மரணங்கள், ஆமீன் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் உலகம். ஆனால் இந்த உலகத்துல இருந்து ஆமீன் ஆண்டவர் நம்மளை வேறு பிரிக்கிறார். இந்த எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, இந்த எகிப்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தன்னோடு கூட அடிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பார்வோனுடைய விருப்பம். ஆனால் மோசையின் மூலியமாக இந்த ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே ஆண்டவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எகிப்தில் இருக்கிற வரைக்கும் கண்ணீர், கவலை, வேலைக்கு போனாதான் சாப்பாடு, அதுக்கும் சம்பளம் தர மாட்டாங்க, அவன் பிரயாசப்படுகிற பலன் கிடையாது, இப்படிதான் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இந்த எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னா, ஆண்டவரே இவங்க வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே வாழ்க்கைய பொறுப்பெடுக்கிறார். எகிப்தில இருக்கிற வரைக்கும் எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு. ஆனா இப்ப எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுது ஆண்டவர் இவங்க வாழ்க்கையை பொறுப்பெடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இந்த கானான் தான் நமக்கு நம்முடைய பரலோகத்துக்கு ஆமீன் அடையாளமா இருக்கிறது. இந்த எகிப்து என்பது ஆமீன் இந்த உலகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த உலகத்துக்கும் இந்த கானானுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் நாம் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக இந்த பூமியில வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப புறப்பட ஆரம்பித்தவர்கள் இப்ப நேரா எங்க வர்றாங்க அப்படின்னா, செங்கடலுக்கு முன்பதாக நிக்கிறாங்க. ஆமீன். இந்த செங்கடலுக்கு முன்பதாக நிற்கும் போது என்ன நடக்கு அப்படின்னா, ஆமீன் செங்கடல் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமீன் பின்னாடி பார்வன் துரத்தி கொண்டு வருகிறான். பார்வன் சொல்லுகிறான், ஆமீன் நான் அவங்களை பின்தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடுவேன், பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், அவர்களை சங்கரிப்பேன் என்று சொல்லி கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஆனா கவனிங்க, எகிப்தை விட்டு புறப்பட்ட இந்த ஜனங்கள் இப்போ அவர்கள் எல்லாம் யாரை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, தேவனை சார்ந்து இருக்கிறார்கள். மோசே சொல்றான், அமேஸ்வர் எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கும் பொழுது, பார்வோனை பார்த்து பயந்து கொண்டு இருக்கும் பொழுது, நம்மளும் மறுபடியும் இந்த அமீன் பார்வோன் ராஜா நம்மளை மறுபடியும் அடிமைப்படுத்திடுவான், நம்மளும் மறுபடியும் போய் எகிப்துல போய் நம்ம வேலை பார்க்கணும், அமீன் நம்ம எகிப்தை விட்டு வந்ததுனால இன்னும் நம்மளை அதிகமா கொடுமைப்படுத்துவான், எகிப்தை விட்டு வந்ததுனால நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்துவான், எகிப்தை விட்டு வந்ததுனால நம்மளை இன்னும் பாடாப்படுத்துவான் என்பது இந்த ஜனங்களுடைய ஒரு பயமா இருந்தது. அல்லேலூயா.
ஏன்னா முதல் முறை போய் மோசே பார்வோன்ட்ட பேசும் பொழுது பார்வோன் என்ன செஞ்சா அப்படின்னா, நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுனால, நீங்க சும்மா இருக்கிறதுனால தான் இப்படிலாம் யோசிக்கீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் வேலையை அதிகப்படுத்தினான். இப்ப இந்த ஜனங்களுடைய விருப்பம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அல்லது ஜனங்களுடைய எண்ணம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, சும்மா இருக்கிறோம் தெரிஞ்சதுக்கே நம்ம மேல இவ்வளவு பாரத்தை இவ்வளவு கஷ்டத்தை செலுத்தினான், நம்மளை இளைப்பாற விடல, ரெஸ்ட் கூட எடுக்க விடாதபடிக்கு கொடுமைப்படுத்தினான். இப்போ நம்ம எகிப்தை விட்டு வெளியே வந்தோம் தெரிஞ்சிச்சு, நம்மளை மறுபடியும் அவன் சிறை பிடிச்சான் அப்படின்னா நம்ம வாழ்க்கையவே அவன் அழிச்சிடுவான் என்கிற ஒரு பயம் இவங்களுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. நமக்கும் சில நேரத்தில் சிலருக்கு சில பயம் வரும். என்னன்னா, நம்ம புதுசாக வர்றவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டோம், எங்கள் சாமி எங்களுக்கு கண்ணா குத்திரும், எங்களை அடிச்சிடும், எங்களை மிதிச்சிடும், எங்களை பயமுறுத்தும், எங்களை அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிருங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று இன்னும் தெரியல. ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பது தெரியல. சோ அதனாலதான் அவங்க யோசிக்கிறாங்க, இது நம்மளை நம்ம குடும்பத்துல பிரச்சனை பண்ணிரும், நம்மளை பயமுறுத்தும், அல்லது நம்மளை இன்னும் நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தை கொண்டு வந்துடும், இன்னும் நம்ம வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை கொண்டு வந்துடும் சொல்லி அதை குறித்து ஒரு பயம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் பயப்படுறாங்க. ஐயோ, செங்கடலுக்கு முன்பதாக நின்று கொண்டு, ஐயோ மறுபடியும் நம்மளை கஷ்டப்படுத்திடுவான, ஐயோ நம்மளை மறுபடியும் வேதனைப்படுத்திடுவான, ஐயோ நம்மளை மறுபடியும் கொன்றுவான அப்படிங்கிற ஒரு பயத்தை இந்த ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்தது. அப்பதான் மோசே சொல்றான், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நிறைய நேரத்துல நமக்கு தோணும், நம்ம ஆண்டருக்குள்ள வந்துட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம், ஆண்டர் நம்மகிட்ட இப்படி பேசி இருக்கிறார், ஆனாலும் இந்த கஷ்டங்கள் மாறலையே, இந்த பாடுகள் மாறலையே, இந்த பிரச்சனைகள் மாறலையே, நம்ம ஜெபம் பண்ணி இன்னும் சில காரியங்கள் மாறலையே. மாறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய எண்ணம் இன்னும் அந்த பழைய காரியங்களை குறித்தோ அல்லது உலகத்தை குறித்தோ பிசாசை குறித்தோ யோசித்து கொண்டே இருக்கிறதுனால்தான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில சில கதவுகள் திறக்காம இருக்குது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட தான் மோசே இருக்கிறான். மோசே சொல்றான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருங்க அப்படிங்கிறான். மோசே சொல்றான், கர்த்தர் தான் உங்களை வெளியில கொண்டு வந்தார், அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சிருவார், நீ கவலைப்படாத, நீ ஆண்டவரை மட்டும் நம்பி இரு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, பின்னாடி வர்ற பார்வோனை பார்த்து பார்த்து பயப்படுறாங்க. அவன் வர்ற வேகத்தை பார்த்து பயப்படுறாங்க, அங்க நடக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா மோசே சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு நம்முடைய மனசு எப்படி மாறணும் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நம்மளை பின்தொடர் காரியங்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள், பாடுகள், பலவீனங்கள், வியாதிகளை பார்க்கும் பொழுது நாம் பயப்படக்கூடாது. நாம் தைரியமா சொல்லணும், எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் என்ன மேற்கொள்ள முடியாது, இந்த வியாதிகள் என்ன மேற்கொள்ள முடியாது, இந்த பலவீனங்கள் என்ன மேற்கொள்ள முடியாது, இந்த நோய்கள் என்ன மேற்கொள்ள முடியாது, இந்த காரியங்கள் என்ன மேற்கொள்ள முடியாது என்கிற அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை புறப்படும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய எண்ணம்லாம் என்னன்னா, பின்னாடி வருகிற பார்வனை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறாங்க. ஐயோ, நம்ம எகிப்துல இருக்கும்போது இவன் நம்மளை இவ்வளவு கஷ்டப்படுத்தினானே, நம்ம அங்கிருந்து வேற வந்துட்டோம், இன்னும் நம்மளை என்ன கஷ்டப்படுத்த போறானோ, அவன் கையில நம்ம மாட்டுனா நம்ம செத்தோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுடைய இருதயத்தில் அதிகமா வந்தது. ஆனா மோசையோட எண்ணம் என்னன்னா, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்கிறது மோசையோட எண்ணம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணம் என்னன்னா, ஐயோ நம்ம மாட்டுனா நம்ம அவ்வளவுதான், நம்ம அல்லேலூயா. அப்ப நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பழைய காரியங்களை குறிச்சே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி வருகிற பார்வனை குறிச்சே யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா மோசே சொல்றான், நீங்க அவனை பார்க்காதீங்க, உங்களை ரட்சித்த ஆண்டவரை பாருங்க, எகிப்தில இருந்து உங்களை அழைத்த ஆண்டவரை பாருங்க, இந்த உலகத்தில இருந்து உங்களை அழைத்த ஆண்டவரை பாருங்க. உலகத்தில இருந்து பிரச்சனையிலிருந்து, இந்த உலகத்துல இருக்கும்போது நீங்க அடிமைத்தனத்தில் இருந்தீங்க, இந்த உலகத்தில் இருக்கும்போது வியாதியில இருந்தீங்க, இந்த உலகத்தில் இருக்கும்போது வியாதியில இருந்தீங்க, இந்த உலகத்தில் இருக்கும்போது எத்தனையோ இழப்புகள் வந்தது, இந்த உலகத்தில் இருக்கும்போது எத்தனையோ
மரண அவஸ்தைகள் வந்தது, குடும்பங்கள்ல இழப்புகள் வந்தது. அந்த உலகத்தில இருந்து உங்களை இவ்வளவு தூரம் அழைத்து வந்த அந்த ஆண்டவரை பார்ப்பீர்கள் என்று சொன்னார், அவர் உங்களுக்காக புதிய வழிகளை திறப்பார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணம் எல்லாம் இந்த உலகத்தை குறிச்சே பயந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவர் இன்னைக்கு அதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனசு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்னைக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோம் என்பதை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஆமென். உலகத்தின் மனுஷனை போல யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆமென். சபைக்குள்ள வந்துட்டோம், ஆனாலும் உலகத்தை குறித்தே நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? சபைக்குள்ள வந்துட்டோம், பழைய காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறோமா? சபைக்குள்ள வந்துட்டோம், இன்னும் ஆமென், நம்முடைய வாழ்க்கையில பழைய காரியங்களை அல்லது நம்மளை பின்தொடர்கிற காரியங்களை குறித்து யோசிக்கிறோமா? நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்குது என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அதை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஆமென், சோதரன். கர்த்தர் நமக்காக நிற்க விரும்புகிறார். அவர் நமக்காக நின்று கொண்டு, வசனம் சொல்லுகிறது, யாத்ராமம் 14:13 வாசிக்கும் பொழுது, ஆமென் சோதர, யாத்ராமம் 14:13 பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியர், இந்த எகிப்தினா என்னெல்லாம் பாருங்க. இந்த எகிப்தினா அடிமைத்தனம் இருந்துச்சு, இந்த எகிப்தினா கூக்குரல் இருந்துச்சு, இந்த எகிப்தினா அழுகை இருந்துச்சு, இந்த எகிப்தினா பெருமூச்சு இருந்துச்சு, இந்த எகிப்தினா நெருக்கம் இருந்துச்சு, இந்த எகிப்தின் அப்படின்னா குடும்பத்துல ஒரு இழப்பு வந்து கொண்டே இருந்துச்சு. அல்லேலூயா. எந்த குடும்பத்திலாம் ஆண் பிள்ளை பிறக்குதோ அந்த குழந்தையெல்லாம் கொன்றுவாங்க. வாரிசே இல்லாம இந்த எகிப்து பண்ணி கொண்டு இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இனி இந்த எகிப்த நீ பார்ப்பதில்லை. அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இனி இந்த எகிப்த பார்ப்பதில்லை. ஆமீன். இனி அடிமைத்தனத்தை பார்ப்பதில்லை. இனி எந்த காரியமும் அடிமைப்படுத்த போவதில்லை. இனி எந்த காரியமும் அள்ள வைக்க போவதில்லை. இனி எந்த காரியமும் ஆமீன் உங்க வாழ்க்கையில இழப்புகளை கொண்டு வர போவதில்லை. இனி எந்த காரியமும் உங்க வாழ்க்கையில நெருக்கத்தை கொண்டு வர போவதில்லை. இனி எந்த காரியமும் உங்க வாழ்க்கையில ஆமீன் பெருமூச்சை கொண்டு வர போவதில்லை. ஆமீன். நீ எந்த காரியமும் உங்களை உபத்திரவப்படுத்த போவதில்லை. ஆமீன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரே, இது இன்னைக்கு வரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வருகிற இந்த எகிப்திகளை, இந்த எகிப்தின் பிரச்சனைகளை, இந்த அடிமைத்தனத்தை, இந்த ஆமென் பெருமூச்சை, இந்த கூக்குரலை, இந்த அழுகைய இனி நீ பார்க்க போவது இல்லை. ஆமென் சோதரன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு கர்த்தர் உனக்காக ஒரு யுத்தம் பண்ண போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார். இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்த சக்திகளோடு ஆமென் அவர் ஒரு யுத்தத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தர் நமக்காக நம்மை பின்தொடர்ந்து வருகிற இந்த எகிப்தியர்களை அல்லது இந்த அடிமைத்தனத்தை ஆமென் சோதரம் யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அவைகளை எல்லாம் எடுத்து போட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனம் புதிதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எப்படி மாறணும்? புதிதாய் மாறணும். ஆமென். எப்படி புதிதாய் மாறணும்? இங்க கவனிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் அங்க செங்கடலுக்கு முன்பதாக நிக்கிறாங்க. இப்போ மோசே போய் ஆண்டவரை போய் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது 15வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனை எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த எகிப்தியரை நான் அழித்து போட வேண்டும் என்று சொன்னால், ஆமென், உங்களை பின்தொடர்ந்து வருகிற இந்த எகிப்தியர்களை, ஆமென், நான் உங்களை பின்தொடராதபடி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உனக்கு முன்பதாக இருக்கிற செங்கடலை ரெண்டாய் பிளக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இந்த செங்கடலை எப்படி ரெண்டா பிளக்கிறது? ஆமென். கொடிய அலைகள் வந்து கொண்டிருக்கும், காற்று வீசி கொண்டிருக்கும், கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான் இருந்திருக்கும். ஆமென். சோதரர், நம்ம யோசிப்போம், இது எப்படி ரெண்டா இருக்கும்? இது என்ன ஒரு ஓடையா, ஒரு ஆறா ரெண்டா ஈஸியா பிளந்து போகுதுக்கு? கவனிங்க, நம்முடைய எண்ணம் அப்படிதான் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணம் அதுதான். ஐயோ, முன்னாடி செங்கடல் இருக்குதா, இவ்வளோ பெரிய செங்கடல் நம்ம எப்படி கடக்க போகிறோம்? இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம எப்படி கடக்க போறோம்? ஆண்டவர் எளிமையா சொல்றாரு பாருங்க, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஆண்டவர் நீ போய் ஒரு அணையை கட்டு, ஒரு பாலத்தை கட்டுலாம் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உன் கையை நீட்டு, சோதரம் சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து விடு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. சோதரம், கவனிங்க. யாத்திராமம் 15 வாசிக்கும் பொழுது 10வது வசனம் பாருங்க. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம்போல் அமிழ்ந்து போனார்கள். கவனிங்க. ஸ்தோத்திரம். அதனுடைய 8வது வசனத்தையும் பாருங்க. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. அப்படின்னு ஆண்டு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்க பேசும் பொழுது அந்த பிரச்சனைக்கு பின்னாடி அல்லது அந்த பிரச்சனையோடு நான் செயல்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய எண்ணம் எப்படி மாறணும் அப்படின்னா, நமக்கு முன்பதாக இருக்கிற செங்கடல், நமக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனையை பார்த்து நாம் தைரியமா சொல்லணும், செங்கடலை எனக்கு வழிய விடு, செங்கடலை எங்களுக்கு வழிய விடு, நாங்கள் இந்த செங்கடலை கடந்து போக வேண்டும், எங்களுக்கு வழிய விடு என்று சொல்லும் பொழுது அதற்கு பின்னாக, அந்த வார்த்தைக்கு பின்னாக ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் கிரியைகளை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நாம் ஜெபிக்கும் பொழுது அல்லது நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் பேசும் பொழுது தேவன் நமக்காக செயல்படுகிறார் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க போகும் பொழுதே நம்மளுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? அவிசுவாசம் வந்துடக்கூடாது. மோசே செங்கடலுக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது இந்த செங்கல் வருதே, இவ்வளோ காத்து வீசுதே, இவ்வளோ பெரிய கடல், எப்படி அது என் வார்த்தைக்கு செவி கொடுக்கும், என் வார்த்தையை கேட்டு எப்படி வழிவிடுன்னு அவன் யோசிக்கல. அவனுடைய எண்ணம் என்னன்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நான் சொன்னா இந்த செங்கடல் வழிவிடும் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருந்தபடியினால் தான் அவன் தைரியமா செங்கடலை பார்த்து கோலை நீட்டி சொல்லுகிறார். செங்கடல் ரெண்டாய் விலகட்டும் என்று சொன்ன உடனே அந்த செங்கடல் ரெண்டாய் விலகினது. இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற காரியங்களை பார்த்து, நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, நமக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் பேசும் பொழுது நிச்சயம் அது வழிவிடும். காரணம், அவர் தன்னை நமக்காக நம்மளை அவருக்காக பிரித்தெடுத்து இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலிருந்து நம்மளை அவருக்காக அழைத்து இருக்கிறார். அவர் நம்மளோடு கூடவே இருக்கிறார். நமக்கு முன்பதாக இருக்கிற செங்கடலை பார்த்து பயப்பட வேண்டாம், அதோடைய கொந்தளிப்புகளை பார்த்து பயப்பட வேண்டாம், அது சீறிக்கொண்டிருக்கிறதை பார்த்து பயப்பட வேண்டாம், பின்தொடர்ந்து வருகிற பார்வனை பார்த்து பயப்பட வேண்டாம், எகிப்தை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பதாக இருக்கிற செங்கடலை நீ இரண்டாக பிளந்து விடு, அதை பார்த்து நீ பேசுவாய் என்று சொன்னார். உனக்காக ஒரு வழி திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா நான் சொல்றேன். இந்த பார்வோன் யார் அப்படின்னா, அவன் சர்ப்பத்தை வைத்து தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறவன். அல்லேலூயா. பார்வோன் அப்படின்னாலே சர்ப்பம், பார்வோன் அப்படின்னாலே. அதனால்தான் ஆண்டவர் மோசேட்ட கோலை கொடுத்துட்டு முதல்ல நீ கோலை கீழே போடுறான்னு சொன்ன உடனே அது எப்படி மாறிச்சு? சர்ப்பமா மாறிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சர்ப்பத்தை பார்த்து நீ பயப்படாத, அதை நீ தொட்டா அது வெறும் கோலு மாதிரி தான் கிடக்கும். அல்லேலூயா.
நீ பயப்படுற வரைக்கும் அது சீறிக்கொண்டு இருக்கும், நீ பயப்படுகிற வரைக்கும் அது உன்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கும். நீ தைரியமா போய் அதன் மேல உன் கைய வையே. நீ கைய வச்சா சீறிக்கொண்டு இருக்கிற அந்த சர்ப்பம் ராஜா உனக்கு முன்பதாக செயல்பட முடியாதவனா நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் மோசேயிடம் சொல்றாரு, இந்த பார்வோனை குறித்து நீ பயப்படாத. ஒரு காலத்துல உன் ஜீவனை வாங்க தேடின பார்வோன் தான். அதோடைய ராஜ்யம் உனக்கு எப்படிப்பட்டது தெரியும், அங்க இருக்கிற மந்திரவாதங்கள் உனக்கு தெரியும், அங்க இருக்கிற எல்லா அரசியல் அமைப்புகள் தெரியும், அவருடைய தந்திரங்கள் எல்லாம் தெரியும். அதை பார்த்து நீ பயப்படாத, அவருடைய கோபத்தை பார்த்து பயப்படாத, அவன் சீர்கிறதை பார்த்து பயப்படாத. நீ கரத்தை வைத்தால், உன் வார்த்தை வெளிப்பட்டால் அவனால் சாமி செயல்பட முடியாமல் அவன் ஸ்தம்பி நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பார்வோன். கவனிங்க, பின்னாடி பார்வோன் என்கிற சர்ப்பம் துரத்தி கொண்டிருக்கிறது, முன்னாடி செங்கடல். செங்கடலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஏசாயா 27:1 வாசிக்கும் பொழுது செங்கடலுக்குள்ள இருந்து வேலை செய்கிற ஒரு லிவியதான் இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தையே என்ன செய்வாராம், கொன்று போடுவார். கவனிங்க, இப்போ பின்னாடி பார்வோன் யாரு சொல்லுங்க? பின்னாடி வர்ற பார்வோன் யாரு? சத்தமா சொல்லுங்க. சர்ப்பம். இப்ப முன்னாடி இருக்கிற செங்கடலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? வலு சர்ப்பம். அப்படிதானே போட்டிருக்கு வசனம். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் அப்படியே அமைதியாகிறத பார்த்தா இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 74:13 வாசிங்க. சங்கீதம் 74:13. அல்லேலூயா. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, பின்னாடியும் ஒரு சர்ப்பம் துரத்திட்டு வருது, முன்னாடி ஒரு சர்ப்பம் தடையா நிக்குது. சோ ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மோசே பார்த்து சொல்றாரு, மோசே இந்த சர்ப்பத்தை பார்த்து நீ பயப்படாத. இந்த சர்ப்பம் ஏற்கனவே இந்த சர்ப்பத்தை குறித்து ஒரு சோதரம் ஒரு பேட்டர்ன் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இதை நீ தொட்டா அவ்வளவுதான், அது செயல்பட முடியாது. சோ அதனால நீ என்ன செய்ய அப்படின்னா உனக்கு முன்பதாக இருக்கிற சர்ப்பத்தை நோக்கி சோதர நீ கட்டளை இடு, அதை பார்த்து பேசு. சோதர நீ கட்டளை இடும் பொழுது, நீ பேசும் பொழுது அதோடைய தலைகள் உடையும். அல்லேலூயா. தலை உடைஞ்சா அதுக்கு வேல்யூ உண்டா? கிடையாது. பாம்பை பார்த்தன முதல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது தலையிலேயே அடி. எங்க அடிக்கணும்? தலையிலே அடி. ஏன்னா அங்கதான் என்ன இருக்குது? விஷம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கான வழிகள் திறக்கப்படும். ஏசாயா ஏசாயால வாசிக்கும் பொழுது 27:1 வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது பாருங்க, லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை. அப்படின்னா கோணலான சர்ப்பம் அப்படின்னா இது டிலே பண்ணுகிறது, தாமதமாக்குகிறது, நமக்கான வழிகளை தாமதப்படுத்துவது, நமக்கான ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்துவது, நமக்கான விடுதலையை தாமதப்படுத்துவது, நமக்கான உயர்வை தாமதப்படுத்துவது. சோ இது தாமதப்படுத்துகிற இந்த சர்ப்பம். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய நன்மைகளை எல்லாத்தையும் இது என்ன செய்யுமா? தாமதப்படுத்துமா. அது மாத்திரமல்ல, இன்னொரு மொழிபெயர்ப்புல இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, விரைந்தோடும் பாம்பாம், வேகமா ஓடுகிற சர்ப்பமா. வசனம் சொல்லுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன், கவனிங்க.
யெகோவா விரைந்தோடும் பாம்பை, லிவியதான் என்னும் அந்த நெளிந்து செல்லும் பாம்பை கர்த்தர் தமது பயங்கரமான பெரிய வலிமையுள்ள வாளினால் தண்டிப்பார். அவர் அந்த கடலில் இருக்கும் வலு சர்ப்பத்தை வெட்டி வீழ்த்துவாராம். அல்லேலூயா. அவர் என்ன செய்வாரா? அந்த கடலில் இருக்கும் அந்த வலு சர்ப்பத்தை வெட்டி வீழ்த்துவார். அப்ப அவர் வெட்டி வீழ்த்தணும் அப்படின்னா அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? அமைதியா நின்று நமக்காக வழி திறக்குமா? மோசே என்ன செஞ்சான்? சமுத்திரத்தை பார்த்து சொல்லுங்க. சமுத்திரத்தை பார்த்து பேசினான். எனக்கு 2ஆய் பிளந்து வழியை விடு, நாங்க போகணும். அப்ப கவனிங்க, நம்முடைய எண்ணம் எப்படி மாறணும்னா, நான் ஜெபித்தால், நான் வேண்டினால், சோதரன் நான் சொன்னா எனக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? செயல்படுவாரா மாட்டாரா? மோசே அதான் செஞ்சான். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய கோலை நீட்டி சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து போன்னு சொன்ன உடனே சமுத்திரம் 2ஆய் பிளந்தது. அவன் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஆவியானவர் செயல்படுகிறார். அதை நம்ம 15வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். யாத்திராம 15ல வாசிக்கும் பொழுது, உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டு. அப்படின்னா இங்க சொல்லுகிற இந்த சுவாசம் யாரு அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர். அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம பேசும் பொழுது, நம்ம கட்டளை இடும் பொழுது நமக்காக ஆவியானவர் செயல்படுகிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய எண்ணம் எப்படி மாறணும் அப்படின்னா, நம்முடைய சிந்தனை எப்படி மாறணும் அப்படின்னா, நான் சொன்னா நடக்கும், நான் ஜெபித்தால் நடக்கும், நான் ஜெபித்தால் வழி திறக்கும், நான் ஜெபித்தால் மாற்றம் வரும், நான் ஜெபித்தால் விடுதலை வரும், நான் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும், நான் ஜெபித்தால் ரட்சிப்பு வரும், நான் ஜெபித்தால் சர்ப்பம் உடையும், நான் ஜெபித்தால் சர்ப்பம் அழிஞ்சு போகும், நான் ஜெபித்தால் சர்ப்பம் தோற்று போகும், நான் ஜெபித்தால் சர்ப்பத்தோட தலை உடையும், நான் ஜெபித்தால் சர்ப்பத்தால் செயல்பட முடியாது, நான் ஜெபித்தால் சர்ப்பம் ஸ்தம்பித்து நிற்கும். அல்லேலூயா. அந்த என்ன செய்யணும் நமக்குள்ள? சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்றதை பார்த்தாலே பயமா இருக்கு. அல்லேலூயா. அந்த என்ன செய்யணும் நமக்குள்ள வரணும். ஏன்னா நமக்குள்ள யார் இருக்கிறா? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். அப்ப நமக்குள்ள யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். நமக்குள்ள தேவன் இருக்கிறார், பெரியவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இந்த உலகத்தை உண்டாக்கினவர் இருக்கிறார். ஆமேஸ்வரர் இந்த விழுந்து போன தூதர்களை உண்டாக்கினவர் இருக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை உண்டாக்கினவர் இருக்கிறார், இந்த இயற்கையை உண்டாக்கினவர் நமக்குள்ள இருக்கிறார். சோ நம்முடைய எண்ணம் எப்படி மாறணும் அப்படின்னா, நான் என்ன சொல்லி ஜெபித்தாலும் அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. எனக்கு முன்பதாக இந்த லிவியா நிற்க முடியாது, எனக்கு முன்பதாக பார்வோன் நிற்க முடியாது, எனக்கு முன்பதாக வலு சர்ப்பம் நிற்க முடியாது, எனக்கு முன்பதாக சத்துருவின் வல்லமைகள் நிற்க முடியாது. அங்கே நம்ம வாசிக்கிறோம். அவர் தம்முடைய பட்டயத்தினால் என்ன செய்வாரா? வெட்டி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். அவர் தம்முடைய பட்டயத்தினாலே வெட்டி போடுவார். சோதரம். தம்முடைய பட்டயத்தினாலே அதை கொன்று போடுவார். அப்போ நமக்கு விரோதமா இருக்கிற சர்ப்பம், நம்மளை பின்தொடர்கிற சர்ப்பத்தை நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படி அதை வெட்டி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளில் வாசிக்கும் பொழுது கிதியோனை பால் வார்த்தை வருகிறது, கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். அல்லேலூயா. கிதியோனுடைய பட்டயம். அப்ப நம்முடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அப்போ நம்முடைய வார்த்தை அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அது நம்முடைய பட்டயம் அது கர்த்தருடைய பட்டயமா இருக்கிறது. அப்போ நம்ம பேசும் பொழுது வழி திறக்கும். நம்ம பேசும் பொழுது சர்ப்பத்தின் தலை உடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சர்ப்பம் நம்மளை என்ன செய்ய முடியாது அப்படின்னா பின்தொடர முடியாது.
வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகத்துல அதே 14வது அதிகாரத்துல நம்ம அடுத்து வாசிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா 19வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்து நின்றது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவே வெளிச்சமாக்கிற்று. அல்லேலூயா. அப்படின்னா கவனிங்க, நம்மளை பின்தொடர்ந்து வருகிற இந்த சர்ப்பம், நம்மளை பின்தொடர்ந்து வருகிற இந்த பார்வோன், நம்மளை பின்தொடர்ந்து வருகிற இந்த எகிப்தின் வல்லமைகள், நம்மளை பின்தொடர்ந்து வருகிற அந்த அழுகை, நம்மளை பின்தொடர்ந்து வருகிற கவலை, நம்மளை பின்தொடர்ந்து வருகிற உபத்திரவம், நெருக்கம், தேவைகள், இது நம்மளை தொடாதபடிக்கு, என்ன செய்யாதபடிக்கு, சத்தமா சொல்லுங்க, நம்மளை தொடாதபடிக்கு, ஆமென், தூதனானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா 2 பேருக்கும் நடுவாக நிற்பாராம். அல்லேலூயா. ஆமென். தூதன் மாத்திரம் அல்ல, ஆவியானவரும், பரிசுத்த ஆவியானவரும் இந்த பார்வோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆமென் தொடாதபடிக்கு 2 பேருக்கும் நடுவாக நின்றுவாராம். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த பார்வோன், இதுவரை பின்தொடர்ந்து வந்த சர்ப்பம், இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த அடிமைத்தனம், இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த அந்த நெருக்கம், உபத்திரவம், வேதனைகள், இழப்புகள், ஆமென், ஸ்தோத்திரம், அடுத்து ஆமென் கண்ணீர் எல்லாம் இப்போ ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை தொடாதபடிக்கு 2 பேருக்கும் நடுவாக ஆவியானவரும் தூதனும் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்முடைய எண்ணம் புதிதானால் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மளை பின்தொடர்ந்து வருகிற காரியங்கள் எல்லாம் நிறுத்தப்படும். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் பல வருடங்களாய் ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்து ஆமென் நம்மளை பின்தொடர்ந்து வருகிற அந்த பாரம்பரிய காரியங்கள், அந்த அடிமைத்தனம், நீங்க யோசிப்பீங்க, நம்ம யோசிப்போம் சில நேரத்தில், இந்த காரியம் இன்னும் என் வாழ்க்கையை விட்டு மாறலையே, நான் என் சின்ன வயசுல இருந்தே நான் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இந்த காரியத்தை நான் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறேனே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, உன் மனம் மாறுச்சுன்னா, உங்க சிந்தனை மாறுச்சுன்னா, உங்க எண்ணம் மாறுச்சுன்னா, நான் ஜெபித்தால் தேவன் பதில் செய்வார், நான் ஜெபித்தால் எனக்கு வழி திறக்கப்படும், நான் ஜெபித்தால் எனக்கு ஆசீர்வாதம் வரும், நான் சொன்ன அது அப்படியே நடக்கும் என்கிற விசுவாசம் வந்துச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்ததெல்லாம் இங்க ஸ்டாப் ஆயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய எண்ணம் எப்படி மாறணும் அப்படின்னா ஆமென் சோதரர், அது புதிதாய் மாறணும். உலகத்தானே போல யோசிக்க கூடாது, ஆமென், மற்ற ஜனங்களை போல யோசிக்க கூடாது. ஐயோ பின்தொடர்ந்து வர்றானே, ஐயோ இப்படி நடந்துருமோ, ஐயோ அப்படி நடந்துருமோ, ஐயோ இப்படி செஞ்சிருவாங்களோ, ஐயோ அப்படி செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி நாம் யோசிக்க கூடாது. நம்ம யோசிக்க வேண்டியது எப்படி யோசிக்கணும் அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், அது என்னை தொட தேவன் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த வியாதி என்னத்தோட தேவன் அனுமதிக்க மாட்டார், அந்த பிரச்சனை என்னத்தோட தேவன் அனுமதிக்க மாட்டார், அந்த பாடுகள் என்னத்தோட தேவன் அனுமதிக்க மாட்டார், அந்த நெருக்கம் என்னத்தோட தேவன் அனுமதிக்க மாட்டார், அந்த பிசாசு என்னத்தோட தேவன் அனுமதிக்க மாட்டார். இதுவரைக்கும் நான் அதுக்கு அடிமையா தான் இருந்தேன், இப்போ அதை நான் விட்டு ஆமென் நான் விலகி வந்துட்டேன், ஆனாலும் என்னை அது பின்தொடர்ந்து வருகிறது. நான் நம்புறேன், நான் இன்னைக்கு அறிக்கை செய்கிறேன், ஆமென், இனி அது என்னை பின்தொடர முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். இன்று கண்ட இந்த எகிப்தினை இனி நான் காண்பது இல்லை, இன்று கண்ட இந்த வல்லமையை இனி நான் காண்பது இல்ல, இதுவரைக்கும் என்ன பின்தொடர்ந்த இந்த சர்ப்பம் இனி என்ன பின்தொடர முடியாது. என்ன பின்தொடர்றது மாத்திரம் அல்ல, ஆமென், நான் முன்னோக்கி போகிற என் பாதையை கூட தடுக்க முடியாது, ஆமென், தாமதப்படுத்த முடியாது, என் ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்த முடியாது, என் விடுதலையை தாமதப்படுத்த முடியாது, என்னுடைய ஆமென் உயர்வை தாமதப்படுத்த முடியாது, என் மேன்மையை தாமதப்படுத்த முடியாது, என் வளர்ச்சியை தாமதப்படுத்த முடியாது. இப்போது கர்த்தர் எனக்காக ஒரு வழியை திறக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது நிச்சயமாகவே நமக்காக ஒரு வழி திறக்கப்படும். நம்முடைய சிந்தனை மாறணும். நம்முடைய சிந்தனையில எப்படி வரணும்னா ஆமென் சோதர பாசிட்டிவான எண்ணம் வரணும். கர்த்தர் செய்வார். உலக மனுஷன் யோசிக்கிறது போல நம்ம யோசிக்க கூடாது, உலக மனுஷன் சிந்திக்கிறது போல நம்ம சிந்திக்க கூடாது, உலக மனுஷன் பேசுகிறது போல நம்ம பேசக்கூடாது. நாம் விசுவாசத்தோட பேசுவோம் என்றால், நாம் விசுவாசத்தோட சொல்லுவோம் என்றால், நாம் விசுவாசத்தோட அறிக்கை செய்வோம் என்றால் கர்த்தர் நமக்காக வழிகளை திறப்பார். கர்த்தர்
நமக்காக புதிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நமக்காக நன்மைகளை தருவார். கர்த்தர் நமக்காக உயர்வை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அமேஸ்வரர் உலக மனுஷனை போல அல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் உலகத்தை போல வாழக்கூடாது. உலகத்திலிருந்து வேறுபடுத்தி நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. உலகத்தை போல சிந்திக்க கூடாது, அவர்களை போல பிரச்சனைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, என்னன்னா என் கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. என் கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். என் கூட இருக்கிற ஆண்டவர் ஆமென் சும்மா என் கூட இல்ல, ஆமேஸ்வர் அவர் எனக்காக வழிகளை திறப்பார். அவர் என் கூட இருக்கிறது, அவர் சும்மா துணைக்கு வரல. ஆமேஸ்வர் இந்த மாசம் நம்ம வாக்குத்தத்தம் கேட்டோம், அவர் யெகோவா ஈரே, ஆமென் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க, பின்னாடி பார்வோன் வர்றான். பார்வோன் வராதபடிக்கு அவர்களை தடுத்து நிறுத்தினது ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஆமென். அவர்களை தடுத்து நிறுத்தினது ஆமென் ஆவியானவர் தான். காரணம் என்னன்னா, மோசே போய் ஆமென் அவர்கிட்ட சொல்ல, நீங்க வராதீங்க, இதுக்கு மேல வராதீங்க நிறுத்தல. ஆமென். இவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு இவங்க பிசாட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென். தன் ஜனங்களுக்கு ஆபத்தை உண்டாக்குற இந்த பார்வோ, இந்த எகிப்தியர்கள் இனி வரக்கூடாது என்று சொல்லி அவர்களை பாதியிலே ஆமென் வழியில நிறுத்தி வைத்தது ஆண்டவர் தான். ஆமென். சோதரம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயம் வர வேண்டும். நம்மளோடு கூட வருகிற ஆண்டவர் சும்மா நம்ம கூட வரமாட்டாரு. அவர் நம்மளை பாதுகாக்கிறவராய் வருவார், நமக்கு உதவி செய்கிறவராய் வருவார், நம்முடைய காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்கிறவராய் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அமேஸ்வரர் நம்முடைய எண்ணம் என்ன செய்யணும்? மாறணும். இதுக்கு முன்னாடி யோசிச்ச மாதிரியே யோசிச்சுட்டு இருக்க கூடாது, இதுக்கு முன்னாடி பேசுன மாதிரியே பேசிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் அதை கொஞ்சம் மாத்தி பேசுங்க. அல்லேலூயா. மறுரூபம் அப்படின்னா சோதரம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி இருந்ததை போல் நம்ம இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறது. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நம்ம ஆமென் என்ன பேசியிருப்போமோ, நெகட்டிவா பேசியிருப்போம், ஆண்டவர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேசு. அல்லேலூயா. ஸோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறா, அந்த மறுரூபத்துக்குள்ள வரணும். ஆமென். அப்படி வருவோம் என்று சொன்னால், இதுவரைக்கும் தடை பண்ணி கொண்டிருந்த அந்த சர்ப்பத்தை இன்னைக்கு நம்ம ஒட்டச்சு போடுவோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளை பின்தொடர்ந்து அந்த சர்ப்பத்தை இன்னைக்கு நம்ம கொன்று போடுவோம். இதுவரைக்கும் நமக்கு தடையாய் நின்று தாமதப்படுத்தி கொண்டிருந்த அந்த சர்ப்பம் இன்னைக்கு அழிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள்ல அப்படியே நம்ம ஆமென் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை தான் பட்டயம், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் பட்டயம். அதுதான் ஆமென் லிவியதானை கொன்று போடுகிற பட்டயம். அதுதான் லிவியதானை ஆமென் சோதரம் அழித்து போடுகிற பட்டயம். அதுதான் லிவியதானின் தலையை உடைக்கிற பட்டயம். ஆமென் ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அது அக்கினி. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை தான் ஆமென் சர்ப்பத்தை எரித்து போடுவது. ஆமென் ரிஷடா ரகத்துடபலபலபா லிகந்தனா ஜூடபல ரிகந்தரபலபலபா. அப்படியே கொஞ்சம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். உங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த லிவியதான், ஆமென் உங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த சர்ப்பம், உங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த அடிமைத்தனம், உங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த பாவம், உங்களை பின்தொடர்ந்து வர்ற அந்த நெருக்கம், உங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த உபத்திரவா, உங்களை பின்தொடர்ந்து வருகிற சந்ததியா பின்தொடர்ந்து வருகிற அந்த இழப்புகள், ஆமீன் பின்தொடர்ந்து வருகிற அந்த குறைவுகள், ஆமீன் சார், அதெல்லாம் இன்னைக்கு நிறுத்தப்படும். இன்னைக்கு நிறுத்தப்படுகிறது, இன்னைக்கு நிறுத்தப்படுகிறது. உடபா ரிபாலா ஷாகா துடபலா பலபா ரிகந்தனா பலபலபா ரிஷதுராகா துடபலா பலபா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருடைய பார்வையில வெளியில பார்த்த பார்வோன் தான், ஆனா பார்வோனுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது சர்ப்பம். வெளியில பார்த்த செங்கடல் தான், ஆனா செங்கடலுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது ஒரு லிவியதான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த லிவியதானை நீதான் கொண்டு போட போகிறாய். ஆமென், 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 ஆமென். நீதான் கொண்டு போட போகிறாய். அதற்காக தான் ஆமென் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ரிஷத ரகத்துட பரபலபலபா. ஆமென், ஆமென். இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்த அந்த காரியங்கள், ஆமென் இதுவரைக்கும்
ஆமென் பின்தொடர்ந்த ஆமென் அந்த வல்லமைகள் வசனம் சொல்லுகிறது, எலும்பு எலும்பு பலன்கோ கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலோ பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு ராகாப்பை துண்டித்ததோ ஆமென் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா, ஆமென் நீதான் அல்லவா, வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதான் அல்லவா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடி நீ எலும்பு, மறுபடி நீ பலன் கொடு, ஆமென். நீ மறுபடி எலும்பி பலன் கொடு. அந்த சர்ப்பத்தை வலு சர்ப்பத்தை வதைப்பதற்கு ஆமென் கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே நீதான் அந்த பட்டயோ, வலு சர்ப்பத்தை வதைத்து போடுகிற பட்டயோ, அதை துண்டித்து போடுகிற பட்டயோ, இயேசுவின் நாமத்தில் பின்தொடர்ந்து வருகிற அந்த வலு சர்ப்பத்தை இப்போதே நாங்கள் வெட்டி போடுகிறோம், அதை நாங்கள் கொன்று போடுகிறோம், அதை நாங்கள் அழித்து போடுகிறோம். Yes Lord, yes Lord, yes Lord. Rishada raga tudabara bala balaba, ribi akkara balabo, rikabara balaba. Innu deva vallame errangatto, innor balan errangatto, innu balan errangatto. Yes, 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 yes Lord. Udaba riga tudabala bara bara balaba. Amen. முன்பதாக தடையாய் நிக்கிற அந்த வலு சர்ப்பங்களை அந்த லிவியதான இப்போது நாங்கள் அழித்து போடுகிறோம், இப்போது அதை நாங்கள் உடைக்கிறோம், அதோட தலையை நாங்கள் உடைக்கிறோம், அதோட தலையை உடைக்கிறோம். தாமதப்படுத்துகிற எல்லா டிலே பண்ணுகிற அந்த வலு சர்ப்பம் இப்போது உடைக்கப்படுகிறது, இப்போது உடைக்கப்படுகிறது, இப்போது உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் ரிபாலா ஹதுடா ரக துனபல பல பலபா ரிஷந்தர பல பலபா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆமென். நான் உனக்கு சகாயம் செய்கிற கர்த்தர், நீ வேண்டிக் கொண்டபடியே நான் உனக்கு செய்து முடிக்கிற கர்த்தர். ரிகா லக துடபர பல இன்னு தேவ வல்லமை, இன்னு தேவ வல்லமை இறங்கட்டும், இன்னு தேவ சக்தி இறங்கட்டும். Yes, 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 yes Lord. ஆமென். ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென், 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 ஆமென். நீங்க சொல்லுகிற வார்த்தையை அவர் கனப்படுத்துகிறவர். எஸ் 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 Lord. ஆமென், ஆமென். இந்த சர்ப்பம் தான் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, இந்த சர்ப்பம் தான் உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறது, இந்த சர்ப்பம் தான் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறது, இந்த சர்ப்பம் தான் உங்க ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறது, இந்த சர்ப்பம் தான் ஆமென் உங்க குடும்பங்கள்ல ஆமென் உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டு இருக்கிறது, இந்த சர்ப்பம் தான் ஆமென் உங்க குடும்பங்களுக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீ வதைத்து போடு, அதை நீ உடைத்து போடு, ஆமென். இன்னைக்கு நீ அதை உடைத்து ஆமென் உடைத்து போடு, அது வாழ்க்கையை விட்டு ஆமென் அது விலகி போகட்டும். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பது இல்லை, இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பது இல்லை, இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பது இல்லை, இன்று கண்ட ஆமென் சர்ப்பத்தை, இதுவரைக்கும் கண்ட சர்ப்பத்தை, இதுவரைக்கும் பார்த்த சர்ப்பத்தை, இதுவரைக்கும் பின்தொடர்ந்த சர்ப்பத்தை இனி நீ பார்ப்பது இல்லை. எஸ் 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 லா. நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து உடபா ரிகத்துடபா ரபல பலபா. எல்லா 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 அழியட்டும், எல்லா அழியட்டும், எல்லா அழியட்டும். குடும்பங்களுக்குள்ள போராடுகிற பின்தொடர்ந்து வருகிற எல்லா சர்ப்பங்க, எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகள், எல்லா லிவியதான், எல்லா லிவியதான் இப்போது இப்போது அவைகள் உடையட்டும், 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 அவைகள் உடையட்டும், அவைகள் உடையட்டும், அவைகள் உடையட்டும், அதனுடைய தலைகள் உடையட்டும். ஆமென், 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 ஆமென். இனி ஆமென் சர்ப்பம் வருவது இல்லை, இனி சர்ப்பம் வருவது இல்லை. குடும்பங்களுக்குள்ள போராடுகிற சர்ப்பம், வாழ்க்கைக்குள்ள போராடுகிற சர்ப்பம், தாமதப்படுத்தி கொண்டிருக்கிற சர்ப்பம் இப்போது அழிவதாக, இப்போது அழிவதாக, இப்போது அழிவதாக, இப்போது அழிவதாக, இப்போது அழிவதாக. எஸ் 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 இப்பொழுது இப்பொழுது அவைகள் துண்டிக்கப்படுகிறது, அவைகள் துண்டிக்கப்படுகிறது, அவைகள் துண்டிக்கப்படுகிறது, அவைகள் துண்டிக்கப்படுகிறது. இது ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், இது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ரிஷத ரக துடபல பல பலபா ரிகபபபபபபபா. எல்லாம் எல்லாம் அழியட்டும், எல்லாம் அழியட்டும். எல்லாம் மறைந்திருக்கிற சக்திகள், மறைந்திருந்து போராடுகிற வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அழிவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. எல்லாம் மறைந்திருக்கிறவைகள் எல்லாம் வெளியே வரட்டும், எல்லாம் மறைவான சக்திகள் வெளியே வரட்டும். ஓ ரஷதா ரக துடபலபோ ரிபக ரக துடபலபலபா. இயேசுவின் நாமத்தில் வெட்டி போடுகிறோம், உன்னை அழித்து போடுகிறோம், உன்னை அழித்து போடுகிறோம். எஸ் 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 எஸ்
எஸ் எஸ் எஸ் எஸ் எஸ் லா ஓ ரசதா டரக சுடா பாபா பாலா பாலா பா. ஆமென் 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 ஆமென். அதெல்லாம் நாங்கள் அழிக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் அழிக்கிறோம் அழிக்கிறோம் அழிக்கிறோம். ஓ ரபல கரபல நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஓ ரப ஷப ரபரக துரபல பல பல பா. பெலன்கோல் பெலன்கோல் பெலன்கோல். ஆமென். இப்போதே பலவீனங்கள் மாறுகிறது, இப்போதே சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறது. இது தடைப்பட்ட ஆசீர்வாதத்தின் வழிகள் திறக்கப்படுகிறது. ஆமென் 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 ஆமென். இது வழிகள் திறக்கப்படுகிறது, நன்மைகள் திறக்கப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுகிறது. இப்போதே சர்ப்பங்கள் எல்லாம் ஆமென் அது அழிக்கப்படுகிறது. ஓ ரபா பாபா பா ஷபா ரக துடபா ரபா 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 லீகா துரபல பல பல பா. ஆமென் ஆமென். நீங்கள்லாம் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீங்க விசுவாசத்தை உங்க எண்ணம் ஆமென் மாறட்டும். இதுவரைக்கும் ஆமென் பயந்தது அல்ல, இன்னைக்கு சொல்லுங்க ஆமென். என்ன பின்தொடர்ந்து வந்த என் குடும்பத்தை பின்தொடர்ந்து வந்த அந்த சர்ப்பம் ஆமென் இப்ப அழிக்கப்படுதுன்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு விரோதமா என்ன வேதனைப்படுத்தின, என்ன அளவச்ச, என்ன உபத்திரவப்படுத்தின, என் நன்மைகளை திருடுன எல்லா சர்ப்பங்களும் என்ன ஆமேஸ்வர கண்ணீர் விட வச்ச, என்ன பெருமூச்சு விட வச்ச, ஆமேஸ்வர சில இடங்களை விட்டு ஆமேஸ்வர என்ன ஆமே துரத்தி போக வச்ச, ஆமே விட்டு போக வச்ச எல்லா சர்ப்பங்களும் இப்பொழுது அவைகளை நாங்கள் அழித்து போடுகிறோம். ரசத ரகத்துடா பரபலபா ரிகபா ரிபாலா ஷாமா ரகத்துரா பலபலபா. எஸ் லார்ட். ஊழியங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சர்ப்பங்களை நாங்கள் இப்போது அழித்து போடுகிறோம். ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் ஆமீன் போராடுகிற சர்ப்பங்கள், போராடுகிற சர்ப்பங்கள் ஆமீன் ஆமீன் அதெல்லாம் நாங்கள் அழிக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் அழிக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் அழிக்கிறோம். எல்லாம் ஆமீன் வளைந்து நெளிந்து இருக்கிற அந்த சர்ப்பங்களை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அதை நாங்கள் வெற்றி போடுகிறோம், அதை நாங்கள் அழித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஓ ரஷடா ராகா தூடாபா லைகா துடாபலா பலபா ஓ ரக்கந்தனா ஜூடாபலா பலபலபா ரிஷந்துராகா துடாபா ரிபக்கர பலபலா பலபலபா. ஆமென் 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 ஆமென். கிதியோனுடைய பட்டயா அது கர்த்தருடைய பட்டயா ஆமென். தமது பெரிதும் கடிதுமான பட்டயத்தினால் ஆமென் சோதரா அதை கொன்று போடுகிறார், அதை கொன்று போடுகிறார், அதை கொன்று போடுகிறார். தன்னுடைய ஆமென் பெரிதும் கடிதுமான பட்டயத்தினால், தம்முடைய பெரிதும் கடிதுமான பட்டயத்தினால், தன்னுடைய பெரிதும் கடிதுமான பட்டயத்தினால் அந்த வலு சர்ப்பங்களை, அந்த வலு சர்ப்பங்களை இப்பொழுது அவர் கொன்று போடுகிறார், அவர் கொன்று போடுகிறார், அவர் கொன்று போடுகிறார். எஸ் ஜீசஸ் லா ஓ ரஷட ரகத்துடா பல பல பா ரிபக்கர பல பல பா. ஆமீன் 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 ஆமீன். இப்போ நீங்க பேச ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில ஆமீன் எதிராய் நிற்கிற செங்கடல், எதிராய் நிற்கிற காரியங்களுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிங்க. ஆமீன். நீங்க பேச ஆரம்பிங்க. எந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எந்த காரியத்துல ஒரு விடுதலை நடக்கணும், ஆமீன் அந்த காரியத்தை பார்த்து பேச ஆரம்பிங்க. இந்த காரியம் இப்படி நடக்கட்டும். மோசே சொன்னா செங்கடலை பார்த்து ஆமீன் ரெண்டாக பிளந்து வழிய விடு சொன்னது போல ஆமீன் உங்க சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுங்க, வியாதிகளை பார்த்து சொல்லுங்க, வியாதியே என் சரீரத்தை விட்டு விலகி போ, சுகம் என் சரீரத்தில் உண்டாகட்டும் சொல்லுங்க. ஆமென் ஆமென். நீங்க சொல்லுங்க ஆமென். தரித்திரமே என் வாழ்க்கையை விட்டு விலகி போ, ஆசீர்வாதம் என் வாழ்க்கைக்குள்ள வரட்டும், நம் குடும்பத்துக்குள்ளே ஆமென் ஆசீர்வாதங்கள் வரட்டும் சொல்லுங்க. வெறுமைகள் விலகி போகட்டும், நிறைவுகள் வரட்டும் சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது, உங்க வார்த்தையின்படியே ஆக கடவுது. ஆமென். அவருடைய செவி கேட்க சொன்ன பிரகாரம் அவர் செய்கிற கர்த்தர், தேவனுடைய செவி கேட்க ஆமென் சொன்ன பிரகாரம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சு முடிக்கிற கர்த்தர். இன்னைக்கு ஆண்டவர் உங்க எண்ணம் மாறட்டும். ஆமென். விசுவாசத்தோட பேசுங்க, வழிகள் திறக்கப்படும். விசுவாசத்தோட பேசுங்க, நன்மைகள் வரும். விசுவாசத்தோட பேசுங்க, விடுதலைகள் வரும். விசுவாசத்தோட பேசுங்க, சுகம் வரும். விசுவாசத்தோட பேசுங்க, உங்க வாழ்க்கை மாறும். ஆமென். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டது, ஆமென் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அடிமைத்தன வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டோம் ஆமென் துக்கத்தோடு வேதனையோடு வாழ்வதற்காக அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டது அவரோடு கூட வாழ்வதற்கு, தேவனோடு கூட வாழ்வதற்கு. அவரிடத்தில் துக்கம் இல்லை, அவரிடத்தில் அழுகை இல்லை, அவரிடத்தில் அடிமைத்தனம் இல்லை, அவரிடத்தில் உங்களுக்கான நன்மைகள் உண்டு. ஹல்லேலூயா. அவன்கிட்ட பேசு, உங்களுக்கு என்ன வேணும் அவட்ட பேசுங்க.
நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அவர்கிட்ட பேசுங்க. ஹalleluya 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 ஹalleluya. நீங்க அவர்கிட்ட பேசுங்க. என்ன காரியங்களா வேணுமோ விசுவாசத்தோட பேசுங்க. இந்த மறுரூபன் நாட்கள்ல ஸ்தோத்திரா, இந்த முதல் நாள் ஆண்டவர் பேசியிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு இது வேணும் ஆண்டவரே, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, இந்த காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே, இது இப்படியாக நடக்கட்டும் என்று சொல்லுங்க. அது கண்டிப்பா அப்படியே நடக்கும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் 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 ஆமென். Yes Jesus. ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென், நன்றி அப்பா. ஆமென் 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 ஆமென். Yes Jesus.